கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் இந்த ஒரு கூடுகையின் மூலமாக எடுத்துக்கொண்டு இன்றும் நாம் ஒரு நாள் ஆவிக்குரிய கூடுகைக்காக நாம் அனைவரும் இங்கே கலந்து வந்திருக்கிறோம். இன்றைய தினம் முழுவதாக தேவன் நம்மை சத்தியத்திலே வழிநடத்த நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய கூடுகைக்கு துவக்கமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாடல் எண் 30 உன்னதமானவரின் என்கிற பாடலின் மூலமாக நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். அனைவரும் பாடல் குழுவினரோடு இணைந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் 10,000 பேருன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாதே. நம் தேவனும் தாவரமே, அது
ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே நம் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த ஒரு கூடுகைக்கு துவக்க ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் செபஸ்டின் லாரன்ஸ் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரமண்டங்களிலே வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை தம்முடைய கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வருகின்ற யாவை எனும் பரிசு நாமம் கொண்டு எங்கள் உண்டான மேதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த காலங்களில் இருந்த கூட நீதாமே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணின் நன்மைகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளிலுமாக இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஒரு நாள் முழுவதும் உம்முடைய வேதத்தை நாங்கள் கேட்கவும் தியானிக்கவும் சகோதர அன்பிலும் இன்னும் வளரத்தக்கதாகவும் நீதாமே இந்த நேரத்தை இதை தந்திருக்கிறீர். அதற்காக கொண்டாண்டு கொண்டு நன்றிகளே இருக்கிறோம். தகப்பனே, இப்படியாக கேட்கிற சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய காதிலே வாங்கி விட்டு விடாதபடிக்கு அதை எங்களுடைய ஜீவியத்திலே பிரயோஜனப்படுத்தி கொண்டு நீதாமே எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த மேலான பந்தய பொருளுக்காக அனைதினமும் எங்களுடைய ஜீவியத்திலே ஓடி அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்துள்ளோம். தகப்பனே, இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பெருமாகி இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உம்முடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு கஞ்சி மன்றை பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமரலாம். இந்த நாளுக்குரிய காலை தீர்மானத்தை நம்ம மத்தியிலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜா அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். இதற்கான கால தீர்மானம் புதன்கிழமைக்குரியது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேர்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரள இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடனே கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என்னை ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரின்
கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். இன்று நாளுக்குரிய பரலோக மன்னா டிசம்பர் 25. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. நமது இரட்சகரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இது சரியான தேதி அல்ல என்றும், அது அக்டோபர் 1 தேதியாக இருக்க வேண்டும் என்றும் 2ஆம் தொகுதியில், அதாவது காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற தொகுதியில் நாம் பார்த்திருக்கிறோம். மேலும் அவர் பிறந்த நாளை கொண்டாடும்படி நமக்கு கூறாததால் உலகத்தார் இந்த நாளிலே கொண்டாடுவது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. எனவே உலகத்தார் இரட்சகரின் பிறந்த நாளை இந்த நாளிலே கொண்டாடுவதை குறை கூறாமல் அவர் மேல் வைத்த அன்பினாலே அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று விட்டுவிடுவோம். மேலும் இந்த நாளிலே வெகுமதிகளை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்கிறார்கள். தேவன் நமக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து வருகிறார், நாமும் பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் நமக்கு அவர் கொடுத்த பெரிய வெகுமதி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். இணை வசனங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 1 அதிகாரம் 11ஆம் வசனமா 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பனிரெண்டாம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். ஆமென். இந்த ஒரு நாள் கூடுகைக்கு உண்டான தேவ செய்திக்கு தியானத்திற்குண்டாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வேத வாசிப்பு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளின் நமக்கு போராட்டம் உண்டு. கேட்கப்பட்ட வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய இந்த ஒரு நாள் கூடுகைக்கு முதல் செஷனில் தேவ செய்தியை பகிர்ந்தளிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் பால்பாண்டி அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். சகோதரர் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது நம்மில் வாசமாயிருக்கும் ஆவி என்கிற தலைப்பின் கீழாக சகோதரர் தேவ செய்தியை பகிர்ந்தளிப்பார். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனுக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரின் சார்பாகவும் கூட உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்திலும் கூட அவருடைய சத்திய காரியங்களை தியானிக்கும்படியாகவும் கூட நமக்கு தேவன் கிருபை செய்திருக்காங்க. கிருபை செய்த தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு நம்மில் வாசமாக இருக்கும் ஆவி அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு.
அப்போது இந்த ஒரு தலைப்புக்காக அல்லது இந்த ஒரு பாடத்துக்காக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏற்கனவே வாசித்தோம். மீண்டும் ஒரு முறை நம்ம வாசிச்சிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போது இந்த ஒரு ஆதார வசனத்தை மையமாக கொண்டு தான் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடம் முழுவதும் நம்ம எதிலிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய மூத்த சகோதரர் அவங்க எழுதின 5வது வால்யூம் அதிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் 5வது வால்யூமில் நம்ம பார்க்கும்போது நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. அதில் இந்த ஒரு பாடம் 8வது அத்தியாயத்திலிருந்தும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா 10வது அத்தியாயத்திலிருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒரு பாடம் முழுவதும் 8, 9, 10 இந்த 5வது வால்யத்தில் 8, 9, 10 மூணுமே பார்த்தீங்கன்னா எதை பற்றி அதிகமாக அங்கே மூத்த சகோதரர் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுமையாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்த ஆவியினால் என்னென்னலாம் அவங்க நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், அதே நேரத்தில் அந்த ஒரு பரிசுத்த ஆவியை காத்து கொள்ளாமல் இருந்தால் என்னென்ன தீமைகள்லாம் நேரும் அப்படிங்கிறத கூட அங்கே டீட்டெயிலாக சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் 5வது வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக ஒப்புர வாக்குதலை பற்றி அங்கே பேசக்கூடிய ஒரு வால்யூம். அப்போ அதில் நம்ம பார்க்கும்போது நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒப்புரவாகுதலுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதல் செய்யக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, மனுஷகுமாரன் அப்படி இருக்கும். ஒப்புரவாகுதலுக்கு அங்கே முக்கிய காரணமாக இருக்கிறது மனுஷகுமாரன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கூட சகோதரர் எழுதியிருக்காங்க அத்தியாயம். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இப்போ நீங்கள் 8வது அத்தியாயம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒப்புரவாகுதலினுடைய மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்போ ஒப்புரவாகுதல்னால் நமக்கு தெரியும், ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நாளைக்கு 1000 வருஷாட்சியில் இல்லைங்களா தேவனோடு மற்ற தேவ காரியங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியினால் அந்த ஒரு ஒப்புரவாகுதல் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே சகோதரர் ஆமாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட தெளிவாக காட்டியிருக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி தேவன் நமக்கு வந்து பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காங்க. இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம் அவருடைய அடியார்களாகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட நம்முடைய சீஷர்கள் அடையக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை பற்றி நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. அந்த பரிசுத்த ஆவியை நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைய நாளில் பெற்றிருக்கோம் இந்த சுவிசேஷ யுகத்தில். ஆனால் இந்த பெற்றுக்கொண்ட ஆவியை நம்ம எந்த அளவுக்கு அதை அபிவிருத்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. அப்போ இந்த ஒப்புரவாகுதலினுடைய விஷயத்திற்கு நாளைக்கு உலக ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆவியை கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒப்புரவாகுதலினுடைய மார்க்கம் பரிசுத்த ஆவின்னு எங்கள் சகோதரர் கொடுத்துருக்காரு. ஒப்புரவாகுதல் நாளைக்கு உலகத்தில் நடக்கும்போது உலக ஜனங்களுக்கு அங்கே அந்த ஒரு விஷயம் கடந்து வரும்போது அவங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவையா? நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் நம்ம பேசலாம். அப்படி தேவைப்படுமா? அவங்களுக்கு தேவைப்படாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்லா புரிஞ்சு பார்த்தோம்னா ஒருவேளை நமக்கு இன்றைக்கி பரிசுத்த ஆவி கொடுக்கலைன்னா இப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய அல்லது தேவனுடைய திட்டத்தினுடைய ஆழ அகலம் ரகசியங்களை புரிஞ்சு கொள்ள முடியுமானா முடியாது. நாளைக்கு உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கும் கண்டிப்பாக தேவன் அந்த ஒரு ஆவியை கொடுக்கலைன்னா அவங்களால என்ன புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய அனைத்து காரியத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை இல்லைங்களா? அதான் மாம்சமான யாவர் மேலும் நான் என்ன பண்ணுவேன், ஆவியை ஊற்றுவேன்னா அவங்களுக்கும் தேவன் என்ன பண்ண போகிறாரு, நாம் இன்னைக்கு பெற்றுக்கொண்ட அளவின்படி அல்ல வேறு விதமாக அவங்களுக்கு தேவையான வகையில் தேவன் என்ன பண்ண போகிறாங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த தேவன் அவங்க நமக்கு கொடுத்த ரொம்ப அருளாக அருளப்பட்ட இந்த பரிசுத்த ஆவிங்கிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப அதில் நிறைய அந்த பரிசுத்த ஆவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்லேயே படிச்சிருக்கோம். பழைய ஏற்பாட்டில் ரூவாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் வந்து படிக்கும்போது அந்த விஷயத்தில் கிரேக்கில் படிக்கும்போது நியூமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் ரெண்டுக்குமே என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காற்று இருந்தால் அர்த்தம், கரெக்டுங்களா? காற்று இருந்தால் அர்த்தம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் அது எப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
தேவனுடைய உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஒருவேளை இப்போ பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட இருக்குன்னா யாருடைய உள்ளம் நம்மள்ட்ட இருக்கிறதா அர்த்தம்? தேவனுடைய உள்ளம் இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒப்புரவாகுதலினுடைய அந்த ஒரு காரியத்தில் எது தேவை இந்த உலக ஜனங்களுக்கு அப்படின்னா தேவனுடைய உள்ளத்தை அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், அறிந்து கொள்றதுக்கு அது தேவை. அப்போ இப்போது கடைசி நாட்களில் வாழக்கூடிய நாம இல்லைங்களா, நமக்கு பரிசுத்த ஆவி தேவையா, குணலட்சணம் தேவையா? ரெண்டுமே தேவை இல்லைங்களா? ரெண்டுமே தேவைன்னு நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லா வகையிலையும் நம்ம சொல்லும்போது கேரக்டரை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லைங்களா? கேரக்டரில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது, ஆவியின் கனிகளில் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் இல்லைங்களா? சகோதரர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க, ஆவியினுடைய கனிகள் ரொம்ப ரொம்ப, அதனுடைய சாட்சியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. படிச்சிடலாம் சிஸ்டர். இங்கு சொல்லி இருக்கிற ஆவியின் கனிகளான சாட்சியங்களை கிறிஸ்துவின் புதிய சிருஷ்டியாக போகிறவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோமா என்று தங்களை தாங்களே சோதித்தறிய வேண்டும். இச்சாட்சியங்களை பெற்று நாளுக்கு நாள் அவைகள் வளர்ந்து பெருகுகிறதா என்றும் பரிசோதித்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவியினுடைய கனிகளினுடைய சாட்சியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆவியினுடைய கனி நமக்கு தெரியும், அன்பு, சமாதானம், இப்படி நம்ம ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணலாம்னா போகலாம். இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆவியினுடைய கனிகள் வளரணும்னா முதல்ல எதில் நம்ம உறுதியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதில் உறுதியாக இருந்திருக்கணும்னா ஆவியினுடைய கனிகள் வளர்கிறதுக்கு தேவையான ஆவிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா உறுதியாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணத்தை நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இப்போ நம்ம எல்லாரும் குணலட்சணத்தில் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அதில் தான் வளர்றதுக்கும் தேவன் விரும்புகிறார் இல்லைங்களா? ஏன் அப்படி விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒருவேளை நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து மரித்து நம்மளுடைய லக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும் அப்படிங்கிறதான லக்கு. அப்போ இதில் கண்டிப்பாக குணலட்சணம் அவசியமானா நிச்சயமாக அவசியம். நம்ம ஒரு வசனம் கூட நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் வராது, நீங்கள் பைபிள்லே படிச்சிடலாம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நம்ம அதுக்கு ஏதுவாக இருக்கும். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இது எப்போ அப்படின்னா யோவான் பார்க்குறாரு. யோவான் பார்க்கும்போது இந்த 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, பின்பு நான் பார்த்தபோது ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய மணவாட்டி இருக்கிறதையும் அங்கே என்ன பண்ணுவார்னா பார்ப்பார். பார்த்துட்டு இவங்க எப்படி அங்கே போனாங்க, இவங்க எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே நல்ல ஒரு விஷயம் எளிதாக புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த வசனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். படிங்க சிஸ்டர். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரிகைகள், அவர்களுடைய கிரிகை என்ன பண்ணுமா, அவர்களோட கூட போகும். அவர்களோட கூட போகும். அப்படின்னா இந்த பூமியில ஒருத்தர் வந்து ஆமா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமோ அதனுடைய பிரதிபலிப்பாகி அந்த குணலட்சணம் தான் எங்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். எங்கே போகுதுன்னா அவர்களுடைய கிரிகை என்ன பண்ணுமா, அவர்களோடு கூட போகும். சரி, நாம் செய்யக்கூடிய கிரிகை என்ன அப்படின்னா கிரிகையை நம்ம என்ன சொல்லிடுவோம், வேலைன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் இல்லைங்களா? நம்மளுடைய பூமியில் செய்யக்கூடிய வேலை லிட்டரலாக இருக்கக்கூடிய வேலை மேலே போகுமானா இல்லை. நம்மளுடைய ஆவிக்குரிய காட்டக்கூடிய அந்த குணலட்சணத்தினுடைய வேலைகள் தான் எங்கே போகும், எங்கே போகும்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்கக்கூடிய அந்த 144,000 பேருடைய முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா குணலட்சணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு நல்லா கண்டுபிடிச்சோம்னா குணலட்சணம்ங்கிற ஒரு விஷயம் இந்த கடைசி காலத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். சரி, இந்த குணலட்சணத்தை வளர்த்துக்கிறணும்னா நமக்கு தெரியும் அந்த ஆவியினுடைய கனிகள் இத்தனை இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இதுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், தேவன் கொடுத்த ஆவியினுடைய அந்த நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நமக்கு தெரியும் இந்த புத்தி உள்ள புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்னா படிக்கிறோம். இப்படி படிக்கும்போது 5 பேரை அந்த ஓமையின்படி
5 புத்தியுள்ள கன்னிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே உள்ளே போயிட்டாங்க. மற்ற 5 பேர் என்ன பண்ண முடியலன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களால என்ன பண்ண முடியல, போக முடியல. சரி, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன காரணம்? என்ன இல்லை பிரதர்? எண்ணெய் இல்லை இல்லைங்களா? அதைத்தான் நம்ம வசனத்தில் படிக்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்துட்டு உங்கள்ட்ட எண்ணெய் இல்லைன்னு என்ன பண்ணுறது இல்லை, சொல்லலை. ஆனால் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 25:12 அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, உங்களை அறியேன்னா நம்மளுடைய மொழியில எப்படி சொல்லலாம்? தெரியவே தெரியாது இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் எல்லாம் விட்டு வந்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கலாம்? உங்கள்கிட்ட என்ன இல்லைங்க, பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எடுத்தவனே எப்படி சொல்லிட்டாருன்னா, உங்களை எனக்கு என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. இப்போ இந்த இடத்துல இவங்களோட ஆங்கில இருந்து நம்ம யோசிச்சோம்னா என்னென்னலாம் யோசிப்போம்? ஒருவேளை ஒரு பேச்சு கேட்குறேன், ஏன் பிரதர் அந்த அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க? என்ன யோசிப்போம்? ஒருவேளை நான் யோசிச்சிருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்த ஆவி இழந்தவங்க தான். என்ன எப்படி இழந்துட்டோம் பரிசுத்த ஆவியை அப்படின்னு என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன தெரியணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம அதே மத்தேயு புஸ்தகத்தில் படிச்சிடலாம் சிஸ்டர். 25ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை படித்தோம்னா இவங்க என்னத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் நமக்கு தெரியும். 25ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 மற்றும் 8. மத்தேயு 25:7 முதல், அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்களுக்கு தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? புத்தி இல்லாதவங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன கொடுங்கன்னு கேட்குறாங்க, எண்ணெயை கொஞ்சம் கொடுங்க. இப்போ நமக்கு தெரியும் எண்ணெயினுடைய உருவகம் பரிசுத்த ஆவியை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு கேட்குறாங்க. புத்தி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை எங்களுக்கும் அது உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா என்ன ஆயிரும், போதாமல் போயிடும், பத்தாமல் போயிடும். இப்போது கையில் 2 பேருமே என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க. புத்தி உள்ளவர்களுடைய கையில் என்ன இருக்குன்னா பாத்திரம் இருக்குது. பாத்திரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணெய் இருக்குது. அதே நேரத்தில் புத்தி உள்ளவர்களுடைய கையில் வேற இன்னொன்று என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தீவெட்டி இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? இதை நம்ம அப்படியே நமக்கு தெரியும். தீவெட்டினா என்ன சொல்லுவோம், எதை சொல்லுவோம் தீவெட்டினா? அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பைபிள் சத்தியங்கள் இல்லைங்களா? புத்தி உள்ள கையில் வந்து என்ன இருக்குன்னா தீவெட்டியும் இருக்குது. அதே நேரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணெயும் இருக்குது. எதில்? பாத்திரத்தில். சரி, இவங்களுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் எப்படி வந்திருக்கும்? இவங்களுடைய பாத்திரம் இருக்கு இல்லையா, புத்தி உள்ளவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் எண்ணெய் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா நம்மளால விளக்க சொல்ல முடியாது. நேரடியாக அந்த ஓமைக்கு நேரடியாக பார்த்தோம்னா விளக்க கொடுக்க முடியாது. இதே இது நம்ம சபையினுடைய காரியத்தில் வரும்போது அந்த புத்தி உள்ளவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவினுடைய மணவாட்டிகள் இல்லைங்களா? மணவாட்டி கையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்தாவி இருக்கு. இந்த மணவாட்டிக்கு பரிசுத்தாவி எங்கிருந்து வந்திருக்கும்? அவங்க கையில் வச்சிருக்க தீவெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீவெட்டிலிருந்து தான் என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வந்திருக்கும். அதாவது அவர்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படியான வாழ்க்கை இப்போ எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள்ட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கரெக்டாக இல்லைங்களா? அதாவது பாத்திரம்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையவே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்த ஆவி நிறைந்த குணலட்சணம் உள்ள வாழ்க்கை என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அவங்க கையில் இருந்த அந்த தீவெட்டி தான் அங்கே என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம் அந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகள் அங்கே உள்ளே போகும்போது எது தேவைன்னா குணலட்சணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முழுக்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்த குணலட்சணமாக தான் அங்கே என்ன பண்ணப்படுதுன்னா காணப்படுதுங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம் ஒரு வகுப்பார் அங்கே இழந்துட்டாங்க, ஒரு வகுப்பார் குணலட்சணம் நிறைந்த அந்த பரிசுத்த குணலட்சணம் நிறைந்த அதோட என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களை நான் என்ன பண்ணுறேன் அறியேன் இல்லைங்களா? உங்களை எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஒருவேளை இந்த இடத்துல நாம் இருந்தோம்னா ஆண்டவர் இப்படி சொல்லும்போது ஒரு எல்லாமே எழுதுனதுக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஒரே நாம் இருந்தோம்னா
நல்லா பழகக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஒரே சபையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் உங்களுக்கு தெரியாது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணும்போது அப்படிலாம் யாருமே இல்லை தெரியலைங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான் யாரும் சொல்லி பார்த்தோம்னா இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். எதெல்லாம் விட்டுருப்பாங்க நம்மளை மாதிரி? நாம் எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம்? கண்டிப்பாக பேதுரு போல வலையெல்லாம் இல்லை இல்லைங்களா? என்னெல்லாம் விட்டு வந்திருப்போம்? என்ன பிரதர்? நண்பர்கள், நல்ல அடுத்து ரிலேஷன், அடுத்து என்ன சிஸ்டர்? உலகத்தையே விட்டுட்டு வந்திருக்கோம். அருமையான பாயிண்ட். அவ்வளோதானா? ஒரே குடும்பத்தில் மனைவி வந்து சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க, கணவன் சத்தியத்தில் இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு வர்றவங்க தானே, கரெக்டுங்களா? இந்த மாதிரி நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு தியாகம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருப்போம். வந்ததுக்கு அப்புறமும் கூட முடிந்தோ முடியாமலோ ஓடி விழுந்தாவது எப்படியாவது ஓடி இதுக்குள்ளே வரணும்ட்டு நிறைய விஷயங்கள் விட்டு வரோம் இல்லைங்களா? இவங்களெல்லாம் பார்த்து கடைசியில் உங்களை தெரியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு விஷயத்தில் தேவன் அவருடைய குமாரன் மூலமாக எந்த ஒரு பாரபட்சமும் என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. ஒருவேளை இந்த சபை தான் இந்த கூட போனாங்களே 5 பேர் புத்தி உள்ளவங்க, அவங்க தான் அன்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றலாம் இல்லைங்களா? அப்போ அவங்கள்ட்ட அன்பு இல்லைன்னு எடுத்துக்க முடியுமானா இல்லை. அங்கே தேவன் கொடுத்த அந்த நீதி அங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா விளங்குது. அப்போ ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்து இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடும்போது நமக்கு குணலட்சணங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த குணலட்சணங்களை நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு எது ரொம்ப பிரதானம்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் அங்கே பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றுக்கொள்ளலை. ஆனாலும் நம்ம பார்க்குற 1ஆம் வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அந்த 12 பேருமே தற்காலிக புது சிஷ்யாக என்ன பண்ணப்பட்டாங்கன்னா எண்ணப்பட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்கள்ட்ட வந்து ஒரு சில குணலட்சணங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தாங்க. எந்த அடிப்படையிலனா தற்காலிக புது சிஷ்யாக எண்ணப்பட்டதுனால எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியலன்னா கொடுக்க முடியல. அங்கே வந்துட்டு ஏன்பா இப்படி பண்ணலைன்னா கேட்கல. என்ன சொன்னாங்க நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 55வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. பாருங்க, நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க என்ன ஆவியில நீங்க இருக்கீங்க. இப்ப நாம என்ன யோசிக்கணும், நாம என்ன ஆவியில இருக்கோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும். நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறத பார்த்தா எப்ப நீங்க பாடத்தை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க, கரெக்டா? அப்படி இல்லையா? சரி, அப்போ பார்த்தோம்னா நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இன்னைக்கு நிதானிக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே தேவன் கொடுத்த ஆவி வந்து இந்த பிரதர்கிட்ட இப்படி ஆவி இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? நீங்களாவது யார்கிட்ட சொல்ல முடியுமானா முடியாது. அப்போனா தேவன் கொடுத்த அந்த ஆவி இப்போ நம்மக்கிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா பரிசோதிக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்மில் வாசமாக இருக்கிற ஆவி அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி அந்த அவருங்கிற வார்த்தையை போட்டு வைராக்கிய வாஞ்சியான வசனம் அதுலேருந்து அந்த தலைப்பை கூட நம்ம எடுத்திருக்கோம். அப்போது இது கடைசி காலத்தில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு புது சிஷியும் பெற்றுக்கொண்ட ஆவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நல்ல ஜோராக கொழுந்து விட்டு எரியிற அளவுக்குலாம் என்ன பண்ணாதுங்க இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வசனம் என்ன பண்ணுறது இல்லைன்னா சொல்கிறது இல்லை. நல்லா அவங்க ஆவியில் வளர்ந்துட்டே போவாங்கன்னு வசனம் சொல்லாமல், வசனம் எப்படி நமக்கு அங்கே நிறைய இடங்களில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆவி என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். பாருங்க, ஆவியை நீங்க என்ன பண்ணாதீங்க, அவிழ்த்து போடாதிருங்க. அப்படின்னா கடைசி காலகட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதை ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? அதை வந்து உபயோகமே என்ன பண்ண மாட்டாங்க, படுத்த மாட்டாங்க. ஆனால் உபயோகப்படுத்தாம போயிடுவாங்க. எப்போ? 1ஆம் கால சபையிலையா 2ஆம் கால சபையிலையானா இல்லை. நீங்கள் அந்த 5 தெசலோனிக்கேயர் அந்த 5ஆம் அதிகாரத்தில் முன்னும் பின்னும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்போங்கிறது கரெக்டாக தெரியும். பவுல் சொல்லும்போது அவருடைய காலத்துக்கு அவர் எழுதுனதாக இருந்தாலும் அது கரெக்டாக யாருடைய காலத்தில் பொருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய காலத்தில் தான் அது பொருந்தும். ஆவியை நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 7ஆம் கால சபையில் என்ன பண்ணிடுவாங்க, அவிழ்த்து போட்டுருவாங்க.
அப்போ இது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பரிசுத்த ஆவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தக்க வச்சிருக்கோம், இல்லை அது நம்மள்ட்ட வந்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். அப்போ நம்ம பார்க்கும்போது இதில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சகோதரர் எழுதுறார். இந்த 5வது வாலியத்தில் எந்த வசனத்தை மேற்கோள் காட்டி எழுதுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போதான் நம்ம இந்த ஆதார வசனத்துக்கு வர்றோம். படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்துல பரிசுத்த ஆவியை நம்ம தக்க வச்ச ஒரு குணலட்சணம் காட்டுற விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு போராட்டம் என்ன பண்ணுதுங்க இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு போராட்டம் எப்போ இருந்து தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு சகோதரர் விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது சகோதரர் எழுதும்போது 19ஆம் நூற்றாண்டுன்னு போட்டிருந்தாரு, நம்ம 20ன்னு போட்டோம். இப்போ 20ஆம் நூற்றாண்டு வந்துட்டோமா வரலைங்களா? கணக்கில் கொஞ்சம் இதுதான் வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ 20ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. எப்போனா ரைட்டாக சொல்லணும்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவங்க இல்லைங்களா, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போதே அங்கிருந்தே என்ன ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பொல்லாத வானமண்டலங்களில் உள்ள ஆவிகளினுடைய போராட்டம் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, அது ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கே அப்போ அதை ஆண்டவராக இயேசுக்கு சொல்லும்போது கூட நான் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு போராட்டம் அங்கேயே என்ன பண்ணிச்சுன்னா துவங்கிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு இந்த ஒரு போராட்டம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு எல்லாமே லிட்டரலாக தான் போராட்டம். ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிந்தையில் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகுந்த ஒரு போராட்டம் இல்லைங்களா? அதனால தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு போராட்டம் எப்படியெல்லாம் இருக்கும். இந்த ஒரு போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, இதெல்லாம் நமக்கு விளக்கம் தெரிஞ்சது தான். மாம்சம்னா எதை சொல்லுவோம்? புரியல? சரீரம் அப்படி கூட இப்போ ஏற்றதா நீங்கள் அப்படி கூட சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ கூட பாருங்கள், நம்ம சரீரம் ஒத்துழைக்குமானா ஒத்துழைக்காது. பாடம் கேட்கும்போதே நமக்கு என்ன வரும் இல்லைங்களா? வருமா? வரும். ஏன்னா அது அப்படியே ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ மாம்சத்தோடும் போராட்டம் இருக்குது, ரத்தம், சொந்த பந்தம், மனைவி இல்லைங்களா, போராட்டம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு என்ன இருக்குன்னா போராட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஒரு மாதிரியா போகுது, டல்லாக போகுது அப்படிங்கிற ஒரு திங்கிங் வருதுன்னு வைங்க, உடனே அங்கே என்ன யாருடைய போராட்டம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டே இருப்போம், திடீர்னு வீட்டை பூட்டாமல் வந்திருப்போம். ஐயோ வீட்டை வேறு நம்ம என்ன பண்ணிட்டோம், பூட்டாமலே வந்துட்டோமே. அங்கே மைண்ட் எங்கே போயிடும், அங்கே போயிடும். ஃபிசிக்கலாக நம்ம எல்லோரும் ப்ரெசென்ட் ஆயிடுவோம் இல்லைங்களா? இன்னும் வந்து பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது இந்த இடத்துல யார் வாசம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய தூதர்கள் எல்லாமே வாசம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, தேவன் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கங்கிற திட்டம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். தூதர்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. பேதுரு, இதில் மன்னிக்கணும், நிறைய வசனம் பைபிளே சொல்கிறேன். பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 11-12 படிங்க சிஸ்டர். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 10 முதல் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இது யாரை பற்றி சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தினாரு, ஆனால் முழுமையாலாம் இல்லை. இன்னது என்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர்.
தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் எல்லா திட்டங்களையும் எல்லாருக்குமே என்ன பண்ணல, சொல்லலை. எப்போதான் ரிவீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத வசனம் சொல்லுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பெல்லாம் நம்ம சபை கூடுறோமோ இல்லைங்களா, சபை கூடும்போது தேவன் ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்து அங்கே பேசக்கூடிய சகோதரனை வைத்து ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தும் போது இதை யாரு குறித்து அப்படியே கவனித்து பார்க்குறாங்களா? தேவ. அப்படின்னா இன்னைக்கு ஒரு வகுப்பு இங்கே நடக்குதுன்னு வைங்க, இது முன்னாடி யாருக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். ஆனால் யாருக்கு தெரியாது? அவங்க என்ன இப்போ இங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு லெசன் என்ன பண்ணுது நடக்குது, இது மூலமாக எது ரிவீல் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய திட்டம் ரிவீல் ஆகும்னு சொல்லி யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் விட்டு பார்ப்பாங்களாம்? தேவதூதர்கள். தேவதூதர்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல தான் அவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க தேவனுடைய திட்டம். இப்படி புரிஞ்சுக்கும் போது சாத்தானும் அவனுடைய கெட்ட தூதர்களும் அவங்களும் எங்கே தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு எங்கே தான் வெளிப்படுத்தப்படுது திட்டம். ஓ, இப்படிலாம் திட்டம் இருக்குதா இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் பாடத்தை யாருமே என்ன பண்ண முடிய மாட்டான், கேட்க விட மாட்டான். இது ஒன்று. அப்படியே கேட்டுட்டு நாம் கிரிகை செய்கிறதா 2 பேர் பேசிக்கிட்டோம்னு வைங்களேன், 2 பிரதர்ஸ் வந்து கேட்டுட்டோம்னு வைங்களேன், இதே மாதிரி தான்ப்பா நான் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணிடுவான், புரியுதுங்களா? ஸோ ஏன் அப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதான் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா போராட்டம் இருக்குது. ஸோ திட்டங்கள் இப்படி வெளிப்படுத்தும் போது அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே போராட்டம் இருக்குது. சரி, இப்போ எதை இவங்க தடுக்கலாம்? இவங்க எதை தடுக்கலாம்? நம்ம அன்பு பாராட்டுறதை அவங்க என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் அன்பு பாராட்டுறதுக்கு உண்டான கிரிகைகள் நம்ம வளர்க்கணும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுதுங்க, எச்சிக்கிறது. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு போராட்டம் இருக்கிறது அங்கே சொல்கிறார் இல்லைங்களா. ரொம்ப போராட்டம் இருக்கும். இந்த ஆவியினுடைய விஷயங்கள், ஆவியின் கனிகளை வெளில கொண்டு வர்றதுக்கு நாம் ரொம்ப என்ன பண்ணணும்னா பிரயாசப்படணும். அதில் ரொம்ப நம்ம என்ன பண்ணணும்னா போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி போராட்டம் பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு பேர் தான் பவுல் சொல்கிறாரு என்ன போராட்டம் சொல்லி பார்த்தோம்னா நல்ல போராட்டம் இல்லைங்களா. மற்றதெல்லாம் வெறும் போராட்டம் தான். பைபிளில் வந்து என்ன எதை பற்றி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதாரண போராட்டத்தை பற்றி பேசுறது இல்லை. அதை யாரே பண்ணுறாங்க போராட்டம், போனஸ்க்காக சம்பள உயர்வுக்காக என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் போராட்டம் இல்லைங்களா. சிந்தை அளவில் சாகணும் ஒருத்தர், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுறது. அதன் மூலமாக வரக்கூடிய காரியத்தில் என்ன பண்ணுறதுன்னா தீங்க அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம், நாம் நம்மளுடைய குணலட்சணம் மேலே போகணும்னா ஆவி பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட என்ன நிலைப்பாடில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நாம் ஆவியினுடைய கனிகளை என்ன பண்ண முடியும், வளர்க்க முடியும் இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன சோதிச்சு பார்க்கணும், பிரதர் எழுதியிருக்கக்கூடிய அந்த 5வது வால்யத்தில் இருக்கக்கூடிய ஆவிகள் நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்ம என்ன பண்ணணும், சோதிச்சு பார்க்கணும். அப்படி சோதிச்சு பார்த்துட்டோம்னா நம்ம ஆவியினுடைய நிலைப்பாடு என்ன பண்ணலாம் தெரிஞ்சு. இப்போ இவ்வளோ நேரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பரிசுத்த ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ அவங்க சகோதரர் எழுதும்போதே இதில் ரொம்ப கடினம் இருக்குங்கிறத எழுதுறார். ஆனால் எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவிக்கு ஏதோ ஒரு தோல்வி இருக்கிறது மாதிரியே இருக்கும். ஆனால் 20 நூற்றாண்டுகளாக எதுதான் ஜெயிச்சுட்டு வருதுன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி தான் தேவனுடைய திட்டத்தில் ஜெயிச்சுட்டு வருது அப்படிங்கிறத கூட அங்கே என்ன பண்ணுறாருன்னு எழுதுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா சோதிச்சு பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஒரு வசனம் படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இதில் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 3 விஷயம் இருக்குது சரிங்களா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்பு, பயம், அடுத்து வந்து பார்த்தோம்னா தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா பயம் சரிங்களா. தேவன் நமக்கு என்ன ஆவி கொடுக்கல, நீங்கள் மறுபடியும் அமைதி ஆகிட்டீங்க, அப்போ ஏதோ நடந்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு என்ன பண்ணலைன்னா கொடுக்கல. இங்கே பிரதர் எழுதும்போது ஃபஸ்ட்டு
பயத்தின் ஆவியை பற்றி 8வது அந்த அத்தியாயத்தில் எழுதுறார். எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு பயத்தின் ஆவி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரலாமா வர வேண்டாம்? வரக்கூடாதா? நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா வரக்கூடாது இல்லைங்களா? சரி, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பயத்தின் ஆவி வரக்கூடாதுங்கிறது உண்மை. ஆனால் பிரதர் எழுதியிருக்காரு வரலாமா வேணாமாங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. இப்போ நம்ம அதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே போகலாம். படிங்க சிஸ்டர். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு தூய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பயத்தின் ஆவியாகிய தீய ஆவியே எதிராளியாக இருக்கும். சில தவறு இருப்பதாக அது நம்மை நம்ப செய்யும். அதாவது இந்த சாத்தான் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய பிள்ளைங்கள்ட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுவான், முதல்ல ஒரு பிரம்மை மாதிரி இப்படி உருவாக்கி ஒவ்வொருத்தரும் இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது எல்லாருடைய மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ சகோதரி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம விளக்கலாம். படிங்க சிஸ்டர். நமக்கு தேவன் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கவில்லை என்றோ, அல்லது அது நமக்கு இல்லை என்றோ, அல்லது சில காரணங்களால் நாம் அதை பெறவே முடியாது என்றோ நம்ப செய்யும். தேவனுடைய எல்லா பிள்ளைகளும் சந்தேகமும் பயமும் உள்ள இந்த தவறான ஆவியினால் தாக்கப்படக்கூடும். சிலருக்கு இச்சோதனை இடைவிடாமல் இருக்கலாம். சிலருக்கு என்ன பண்ணுமா, அவங்க ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து கண்டினியூவா என்ன பண்ணிட்டே இருக்கும், அந்த பயத்தின் ஆவி போயிட்டே இருக்கும். சிலருக்கு எப்போதாயிலும் வரலாம். இந்த தீய ஆவியின் சக்தியை எல்லாருமே தைரியத்தோடு போராடி ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். போதும் சிஸ்டர். இப்போ நமக்கு பயத்தின் ஆவி வருமா அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுவோம், ஸ்ட்ராங்கா என்ன சொல்லிடுவோம், வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கா அப்படிங்கிறத நாம செக் பண்ணணும். நமக்கு இருக்கா? ஒரு கேள்வி கேட்குறோன்னு வைங்களேன். இப்போ நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா, பிரதர்ஸ் மத்தியில் நான்லாம் சவையாகனோ டவுட்டாகவே என்ன பண்ணுது இருக்கு, வருதா வரலைங்களா? பொதுவாக பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிரதர்ஸுங்கெல்லாம் நல்லா ஜீலாக பாடம் எடுக்கும்போது அதெல்லாம் கேட்கும்போது நம்ம அந்த ஓரத்தில் இங்கே இப்படி உட்காந்துருக்கும்போது நமக்குள்ள ஒரு திங்கிங் போகும். என்ன திங்கிங்னா, அங்கே ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே ஏதோ தவறெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பாடம் கேட்கும்போது அப்படியே மைண்ட் என்ன ஆகும்னா, இதுக்கு நமக்கு என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. நம்ம எப்பேற்பட்ட தப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளால என்ன ஆக முடியாது, சபையா இல்லைங்களா? இது எல்லாருக்கும் வந்திருக்கா வரலைங்களா? அப்படின்னா பிரதர் எழுதுனது கரெக்ட் தான் இல்லைங்களா? எல்லாருக்குமே என்ன பண்ணும், வரும் இல்லைங்களா? சிலருக்கு எப்போதாவது வரும், தப்பிச்சிருவாங்க. அந்த தப்பிக்கக்கூடிய விஷயம் எப்படி நடக்கும், அவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மைண்டில் நிறைய சத்தியங்கள் என்ன ஆயிருக்கும், தேவனுடைய சத்தியங்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரும், அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, இல்லை தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்குது இல்லைங்களா, நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்காரு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துடுவாங்க. இன்னும் இதில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு சிலர் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தவறு ஏதோ ஒரு தவறு மாம்ச பலகீனத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க. அந்த தவறு அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கூட வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த தவறை நிற்கிறதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா முற்படவே மாட்டாங்க. முற்படாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் என்ன ஓடிட்டே இருக்கணும், நான்லாம் என்ன ஆகிட முடியாது, இந்த ஓட்டத்துக்கு தகுதியான ஆள் இல்லை, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை நான் என்ன பண்ணிட்டேன், நானே இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏன்னா என்னுடைய பலவீனத்தை நான் என்ன பண்ண முடியல, விட முடியலன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆவிக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உட்கொண்டிருப்பாங்க. இவங்களால வெளியிலவே வரவே முடியாது. இவங்க ஒருவேளை வெளியில வரலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் பிரதர் எழுதுறாரு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தைரியத்தோட இந்த தீய ஆவியின் சக்தி இந்த தீய ஆவியின் சக்தியை எல்லாருமே தைரியத்தோடு போராடி ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி எதிர்த்து போராடவிடில் ஆவியின் கனிகளை அடியோடு கொன்றுவிடும். பாருங்க, இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நமக்கு வளர வேண்டிய ஆவியினுடைய கனிகள் வளர்றதுக்கு எப்பயாவது வந்து போனாலும் சரி, அல்லது எப்போவுமே வந்திருந்தாலும் சரி, பயத்தினுடைய ஆவி அங்கே என்ன கனிகள் வளராது. ஆவியினுடைய கனிகள் என்னென்ன? அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, புரியல, அதில் இன்னொன்று விட்டுட்டீங்களே, இதுதான் ஃபஸ்ட்டு அங்கே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் சரி, நம்ம கண் முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, எல்லாம் நீங்கள் இது பண்ணாலும் சரி, முதல்ல பயத்தின் ஆவி வருதுன்னா அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆவியினுடைய கனிகளினுடைய வளர்ச்சி அங்கே என்ன பண்ணாதுன்னா எதுவுமே நடக்காது.
ஒரு சகோதர சகோதரி மத்தியில் நம்ம காண்பிக்கக்கூடிய அன்பு கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாய்மாலமான ஒரு விஷயமாக தான் என்ன பண்ணப்படும்னா அது காணப்படும். ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து வரும்போது ஒரு சகோதரனை சந்தித்து ஒரு சகோதரியை சந்தித்து நாம் பேசிக்கொண்ட அந்த அன்பின் பரிமாற்றங்கள் நம்முடைய இருதயத்தில் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய குறைகள் வந்துருக்கும். அதை நம்ம தனியாக உட்காந்து நம்ம ரியலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும். அப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே இந்த பயத்தின் ஆவி உள்ளே வரும்போது அங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவியினுடைய கனிகள் நம்மளுடைய லைஃப்பில் என்ன பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே முற்றிலும் அது என்ன பண்ணும்னா கொன்றுவிடும். இறுதியாக நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை படிப்படியாக என்ன பண்ணும்னா அணைத்து போட்டு நம்ம என்ன பண்ணும்னா நம்மை விட்டு அடியோடு அது என்ன பண்ணும்னா அகற்று. அப்போ ஒரே ஒரு விஷயம்தான், தேவன் பயத்தின் ஆவியை கூடாமல் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கார். சரி, பயத்தின் ஆவியில் விழுந்து போனவங்க யாராவது சொல்ல முடியுமா? நாம பயத்தின் ஆவியில் நம்மளுடைய ஆதி தகப்பன் ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே நடந்த விஷயத்தில் இவர் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த அம்மா மேலே வச்சிருக்கிற அன்புலாம் என்ன பண்ணல பண்ணாமல் அன்புலேயே பண்ணாருன்னாலும் வச்சுக்கிட்டோம்னாலுமே அவங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓடி என்ன பண்ணிட்டாங்க, ஒளிஞ்சிட்டாங்க இல்லைங்களா. அங்கே இருந்து ஆரம்பித்த ஆவி தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, இது அப்படியே ஓடிட்டே. இந்த பயத்தின் ஆவி வந்துருச்சுன்னா ஒருத்தர் சபைக்குள்ளே வர்றாங்கன்னு வைங்க, இப்போ ரெண்டு பிரதர் நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த பிரதர் உள்ளே வர்றாருன்னு வைங்களேன், ஒருவேளை அவர் தவறு பண்ணியிருக்காரு, அந்த ஒரு பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, இங்கே ரெண்டு பேர் பேசும்போது என்ன நினைப்பார், எப்படி இப்படி டஃப்னு சொல்கிறீங்க. அப்போ இது நடக்குது இல்லைங்களா. அப்போ ஏன் அப்படின்னா இது எல்லாரையுமே அந்த ஆவி என்ன பண்ணுமா அங்கே இது பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இதுக்கு என்ன பிரதர் சொல்யூஷன் நம்ம பிரதர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயத்தின் ஆவியை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இருதயத்தில் வைக்காம நம்மளுடைய மனசில் வைக்காம அதை என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதுறாருன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு நாயை போல் என்ன பண்ணிடுங்க, வச்சிருங்க. நமக்கு பயத்தின் ஆவியே தேவையில்லை. ஆனால் ஏன் பிரதர் அங்கே கெட்ட சொல்கிறாரு, நீங்கள் வீடு வச்சுருந்தீங்கன்னா அதில் வாசலில் நீங்கள் நாயை கட்டுவீங்க இல்லையா, அதை மாதிரி இந்த பயத்தின் ஆவியை வச்சுருங்க. ஏன் அப்படின்னா இந்த பயத்தின் ஆவியை நீங்கள் வேறு மாதிரி உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி வேறு மாதிரி நம்ம உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நமக்கு ஒரு தீய குணம் வருதுன்னு வைங்க இல்லைங்களா. இப்போ நாயை எது கட்டுறோம், நாயை எது கட்டுறோம், இப்போலாம் வாக்கிங் போகிறதுக்கு அதுக்கு தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான இதெல்லாம். அவ நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரு நாயினுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாராவது வெளிலிருந்து தேவையில்லாத ஆட்கள் வர்றாங்களா அதை எச்சரிக்கிறது தானே. இப்போ என்ன சொல்கிறாரு பிரதரு, அந்த மாதிரி நீங்கள் அதை உபயோகப்படுத்துங்க. பயத்தின் ஆவியை உங்களை தாக்குறதுக்கு நிறைய கெட்ட குணங்கள்லாம் வரும் இல்லையா. அப்போ இந்த கெட்ட குணங்கள் வரும்போது இந்த பயத்தின் ஆவி உங்களை என்ன பண்ணணும்னா எச்சரிக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குணம் என்ன பண்ணுது வருது, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பயம், இது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா சகோதரர் சொல்கிறார். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, 2ஆம் வருகையில் என்ன பண்ணுறாங்க, பலவானே என்ன பண்ணுறாங்க, முந்தி அவனுடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து கொள்ளையிடுறாங்களா இல்லையா. இதே மெத்தேடு இந்த பயத்தின் ஆவி நமக்கு தேவையில்லை, ஆனால் வேறு விதமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பயன்படுத்தினா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம்னா அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே அந்த 5வது வாலியத்திலேயே எழுதும்போது அந்த அந்த மார்க் பண்ணிருக்கணும் சிஸ்டர், அதை மட்டும் படிங்க. பயத்தின் ஆவி இருக்கும் இடத்தில் சந்தேகத்தின் ஆவி காணப்படும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பயத்தின் ஆவி இருக்கிற இடத்துல சந்தேகத்தினுடைய ஆவி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எனக்காக தான் வந்திருக்கும் பொழுது அங்கே சாதாரணமாக பாடம் நடக்கும், ஐயோ எனக்காக தான் அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தினுடைய ஆவி இருக்கும். சந்தேகத்தின் ஆவி இருக்கிற இடத்துல என்ன ஆவி இருக்காதுங்களா, பரிசுத்த ஆவி இருக்காது. நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா நம்ம ஆவியினுடைய நிலைப்பாடு என்ன இப்போ, கரெக்டுங்களா. அப்போ நமக்கு இந்த ஒரு சோதனை நடந்திருக்கும், ஒருவேளை இனிமேல் நடக்கலாம், அல்லது என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நடந்து கொண்டே இருக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளில வரணும். அப்போ பயத்தின் ஆவி இருக்கிற இடத்துல என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
சந்தேகத்தின் ஆவி காணப்படும். சந்தேகத்தின் ஆவி இருக்கும் இடத்துல என்ன ஆவி இருக்காதுன்னா பரிசுத்த ஆவி இருக்காது. சரி, இப்போ பரிசுத்த ஆவி இல்லை, என்ன நடக்கும்? ஏன் பிரதர் நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன ஆவி நடக்கும், நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதர் அதில் மேலே எழுதியிருக்காங்க, பயத்தின் ஆவி காணப்பட்டா அவர்களிடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா விசுவாச குறைவு உண்டா. அதுதான் நம்ம சொன்னோம், நான்லாம் எங்கே சபையாக இல்லைங்களா. அப்போது நம்ம பவுல் அவங்க எழுதுனது போல பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவிழ்த்து போடாதீங்க. இது கடைசி காலத்தில் நிறைய நடக்குங்கிறது தான் அங்கே சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதுறாங்கிறது பார்க்குறோம். இப்போது பாருங்கள், இந்த பயத்தின் ஆவி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இம்மிடியட்டாக என்ன அங்கே கட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன கட் ஆகும் தெரியுங்களா? விசுவாசம் அங்கே என்ன பண்ணாதுங்க, இருக்கவே இருக்காது. சரி, நம்ம எல்லாரும் இதுக்குள்ளே எப்படி வந்தோம், இந்த இதுக்குள்ளே எப்படி வந்தோம்? அடிப்படை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது பரிசுத்தமாக, அதாவது பரிசுத்த நமக்கு தெரியும் இல்லைங்களா. இந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? மகா பரிசுத்த விசுவாசம். முதல்ல சாத்தானுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம விசுவாசிக்கிறத அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா எடுத்து போட்டோம் இல்லைங்களா. அதான் பார்க்குறோம், இந்த பயத்தின் ஆவி இருக்கிற இடத்துல முதல்ல எது குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவாசம் குறையும். இதுக்கு நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் எடுக்கலாமானா எடுக்கலாம். இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணாங்க, சீசர்களோடு போகும்போது தூங்கிட்டாங்க இல்லைங்களா. தூங்கும்போது என்ன நடந்துச்சு? கடல் அந்த ஒரு இது வந்துச்சு. வந்த உடனே இவங்களுக்கு முதல்ல என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. பயம் வந்த உடனே என்ன அடுத்து வந்துச்சு? விசுவாசம் தான் அங்கே என்ன பண்ணுச்சுன்னா குறைஞ்சி. ஆண்டவர் எழுந்திரிச்சு என்ன திட்டினாரு? அற்ப அங்கே என்ன குறையுது? இந்த பயத்தின் ஆவி வந்தா விசுவாசம் குறைஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ பார்க்குறோம், இந்த பயத்தின் ஆவி வந்துருச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியும் அங்கே இருக்காது. அடுத்து வந்து பார்த்தோம்னா விசுவாசமும் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன ஆவிலாம் காமிக்கணுமோ அந்த ஆவியை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா காமிக்கவே முடியாதுன்னு சகோதரர் எழுதுறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பயத்தின் ஆவி வந்துருச்சுன்னா ஒன்றுன்னா நமக்குள்ளே தெரியும் இல்லைங்களா. இப்போது நம்ம தேவனுக்கே காட்ட வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்ப்படிதலினுடைய ஆவி இல்லைங்களா. ஆனால் இந்த கீழ்ப்படிதலினுடைய ஆவியை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா காமிக்கவே முடியாதான். ஏன் காமிக்க முடியாது? ஒருத்தருடைய விசுவாசத்தினுடைய அளவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் அவரால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்ப்படிதலை என்ன பண்ண முடியும், காண்பிக்கவே முடியும் இல்லைங்களா. இப்போ நாம் எல்லாரும் என்ன ஜீவியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்மளுடைய ஜீவியத்துக்கு ஒரு பேர் இருக்கு, புதுசின் ஜீவியமா, பலியின் ஜீவியம் இல்லைங்களா. பலியின் ஜீவியத்தில் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன முக்கியம்? பலியின் ஜீவியத்தில் என்னதான் முக்கியம்னா பலி தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியம். ஆனால் அந்த பலியே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா செலுத்த முடியாது. ஆனால் நம்ம பலி செலுத்துவோம். எப்படி பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பலிகள் செலுத்துவோம். ஆனால் அதில் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்த ஆவி அங்கே இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு பலியைத்தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா நிறைய நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போமா, செலுத்திக்கிட்டு இருப்போமா. இதை படிச்சிடலாம் சிஸ்டர். யார் அவரது கீழ்ப்படுதலின் ஆவியை பெற்றிருந்து தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களே தெளிந்த புத்தியின் ஆவி உடையவர்கள். அவர்கள் தங்கள் சுயநீதியை நம்ப மாட்டார்கள். அப்ப இந்த சவுண்ட் மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த ஆவி அங்க நிறைஞ்சிருந்துச்சுன்னா எந்த ஆவிக்கு அங்க இடம் இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பயத்தின் ஆவிக்கு அங்க என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இடமே இருக்காது. அப்போ ஒருவேளை நம்ம பார்க்கும்போது பயத்தின் ஆவி வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கீழ்ப்படிதலை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா செலுத்தவே மாட்டோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய பலிகள் செலுத்துறோம் இல்லைங்களா. ஆனால் அந்த பலிகளில் கீழ்ப்படிதல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணுங்கிறாருன்னா பிரதரு சோதிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆவியை நீங்கள் என்ன பண்ணிடலாம், சீர்தூக்கி பார்த்துடலாம் இல்லைங்களா. வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. பாருங்க, இங்க நம்ம பார்க்குறோம் சாமுவேல் அந்த விஷயத்துல படிக்கும்போது, அதாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. பலியை பார்க்கிலும் எது முக்கியங்கிறாருங்க? கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பலி செலுத்துவோம். எப்படி பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுல் செலுத்தின பலி மாதிரி இருக்கும். சவுல் பலி செலுத்தினாரா இல்லைங்களா? செலுத்தினார் இல்லைங்களா. என்ன பலி செலுத்தினார்? அங்க
யார் வர்றதுக்கு முன்னாடி பலி செலுத்தினான்னு சொல்லி பார்த்தோம்னா சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி செலுத்தினார். எப்படி செலுத்தினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ண, ஆனால் யார் வரல, நீங்கள் சொன்னதை செஞ்சாரா இல்லையா? சவுல் என்ன பண்ணியிருக்காரு, சொன்னதை செஞ்சிருக்காரு. ஆனால் அதில் தான் என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா சோதனை நடந்துச்சு. அந்த சோதனைக்கு அவர் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்ப்படியலை. சரி, ஃபர்ஸ்ட் டைம் விட்டாச்சு. ரெண்டாவது டைம் வந்து பார்த்தோம்னா, ரெண்டாவது டைம் அங்கே நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே தானா? ஓகே, ரெண்டாவது டைம் என்ன நடந்துச்சு, நீங்கள் போய் என்ன பண்ணிடுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, இறக்கமே படாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்கன்னா வெட்டிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தரம் பிரித்தார். என்ன எப்படி தரம் பிரித்தார்? பலி செலுத்துறதில்ல என்ன தரம் பிரித்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நொந்தது, நூல் விட்டது, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, யாருக்கு பலி செலுத்திட்டாரு? தேவனுக்கு. கொழுமையானதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வச்சுக்கிட்டாரு. இல்லைங்களா? கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளும் என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பலி செலுத்துறதுல இப்படி தான் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பண்ணிடுவாங்க. அதாவது சின்ன சின்ன டிவி பார்க்குறது இதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லிடுவோம், கர்த்தருக்காக நான் என்ன பண்ணுறோம், இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு, இல்லைங்களா? ஆனால் பெரிய பலியை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணிடுவாங்க, அது விட முடியாத பாவமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கொழுமையானதாக இருக்கும். அந்த பலியை தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செலுத்த மாட்டாங்க. ஏன் செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலினுடைய விஷயத்தில் ரொம்ப கம்மியாயிடும். பலியை பார்க்கிலும் அங்கே என்ன முக்கியம் சொல்லி சொல்கிறாருன்னா சகோதரர், கீழ்ப்படிதல். வசனமும் அப்படி தான் சொல்லுது, அவரும் அப்படி தான் சொல்கிறார். இல்லைங்களா? ஒருவேளை அந்த மாதிரி நம்ம பண்ணலைன்னா, கீழ்ப்படிதலோடு நம்ம பலிகளை செலுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சாமுவேல் புஸ்தகத்திலே படிச்சிடலாம். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 23 படிச்சுங்க. 22, 23. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவம். ஒருவேளை நம்ம கீழ்ப்படிதல் செய்யலைன்னா, அது எதுக்கு, கீழ்ப்படிதலோடு பலி செலுத்தலைன்னா அது எதுக்கு சமம்ன்றத அங்க படிங்க சார். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. முக்கியமா சொல்லணும்னா, தேவனுக்கு விரோதமா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, ரெண்டகம் பண்றோமா. ரெண்டகம்னா எப்படி நம்ம நடைமுறையில் புரிஞ்சுக்கிறது, தேவன் சொல்றது ஒண்ணு, நாம செய்யறது ஒண்ணு. தேவன் என்ன சொல்றாரு, கீழ்ப்படுதலோடு கூடிய பலி. ஆனா நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த ஒரு பயத்தின் ஆய்வு வரும்போது அங்க விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா நாமளே ஓட போகிறதில்ல. நாம் ஏன் முன்னாடி இந்த ஊழியத்துக்கு வரணும், நாமளே ஓட போகிறதில்ல, நாமக்கே இந்த பரிசு கிடைக்க போகிறதில்ல, நாம் ஏன் சபை கூடியைக்கு என்ன பண்ணணும், வரணும். இல்லைங்களா? அவனால் நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் எதனுடைய நிலைப்பாடாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் பெற்றுக்கொண்ட ஆவியினுடைய நிலைப்பாடு. அது நாளுக்கு நாள் என்ன ஆகணும்னு சொல்லி பார்த்தோம்னா அபிவிருத்தி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகணும். ஆனால் இது என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது கடைசி காலங்களில் குறைஞ்சிரும். வசனம் அதை படிச்சுங்க. கீழ்ப்படிதலின் படிப்பினை கிறிஸ்து இயேசுவில் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரின் இதயங்களிலும் ஆழமாக பொறிக்கப்பட வேண்டியதொன்றாகும். கீழ்ப்படிதலின் ஆவி, உண்மையான ஆவி எவருக்கு இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள இறைவனின் வெளிப்படுத்தப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்லாமல் எல்லாவற்றிலும் தெய்வீக சித்தத்தை அறிய முயற்சிப்பார். கர்த்தர் செல்ல வேண்டிய வழியில் அவர் வழி நடத்தப்படுவதற்காக அவர் தனது வாழ்க்கையின் ஆதாரங்களை கவனிக்க முற்படுவார். அத்தகைய உண்மையுள்ள கீழ்ப்படிதல் உள்ளவர் கடவுளின் பிள்ளைகள். அப்போ நம்ம பார்க்கிறோம், ஏன் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா, ரோமர்ல வசனம் இருக்கு, எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்காங்களோ அவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவாங்க. இல்லைங்களா? அப்போ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த பரிசுத்தாவி தேவனிடத்துல இருந்து வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த பரிசுத்தாவிக்கு தேவனுடைய உள்ளம். இல்லைங்களா? இதை கடைசி நாட்களில் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா அதை காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, சில பேர் காட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு வைங்க, ஒரு சபை கூடுதல் இருக்குது.
சபை கூடுதலுக்கு தொடர்ந்து நம்மளால் அடிக்கடி வர முடியல, சரிங்களா? ஆனால் நம்ம பயப்படுவோம். என்ன பயப்படுவோம்? இப்போ சபை கூடுதலுக்கு வரவே முடியல, ஆனால் வந்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி இப்படின்னு வந்துடுவோம். எதனால் வருவோம்? என்ன பிரதர்? பதில் தெரியும், ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, சபை கூடுகைக்கு ஏன் வரணும் அப்படின்னா, தேவனுடைய சத்தியங்கள் வெளிப்படும் அப்படிங்கிறது ஒரு வகை. அதுதான் உண்மை, அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம்னா, சில நேரங்களில் நான் சபைக்கு போகலைன்னா என்ன ஆயிரும்? பிரதர்ஸுங்க என்ன பண்ணிடுவாங்க? கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஃபோன் எடுக்கலன்னு நேரம் எங்கே வந்துடுவாங்க? வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதனாலேயே நான் என்ன பண்ணிடுறேன்? சபைக்கு நான் பாட்டுக்கு என்ன பண்ணிடுறேன்? வந்துடுறேன். அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய மனநிலைமை என்ன பண்ணிடுறோம்? சில நேரங்களில் மாறுதா இல்லைங்களா? அப்படின்னா இப்போ நம்ம இங்கே என்ன குறையுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய சத்தியத்துக்கு உண்டான கீழ்ப்படிதல் என்ன ஆகுதுங்க? அது குறையுது இல்லைங்களா? இதை நம்ம அங்கே ரோமரில் படிக்கும்போது படிங்க சிஸ்டர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, இங்க ஃப்ரீ வில்லிங்கா வந்து எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. என்னைக்கு அந்த பரிசுத்த ஆவி குறையுதோ, இது மட்டும் இல்லை, ஆராதனைக்கு கூடி வரதாகட்டும், சகோதர மத்தியில் அன்பு செலுத்துறதாகட்டும், எதுலேயுமே ஒரு ஃப்ரீ வில்லிங்கோடு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா தானாக முன் வந்து பலி செலுத்த முடியாது. யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணணும்? நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெறாமல். அப்போ எதுக்குன்னு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தோம், அதான் நம்ம பார்க்குற ஒரு பேர் சபைக்குள்ள இல்லைங்களா? அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம், குமாரன் விடுவித்தாலே மெய்யான விடுதலைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறமும் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு விடுதலைக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க? கடந்து வரவே மாட்டாங்க. எதுலேயோ ஒன்றில் என்ன இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன இருப்பாங்க? அவங்க இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இது வந்து சொல்லர்த்தமாக பாபிலோனிலிருந்து உலகத்திலிருந்து விடுதலை ஆனவங்க, ஆனால் விடுதலை ஆகாதவங்க இல்லைங்களா? குமாரன் விடுவித்தாலே மெய்யான விடுதலைனா என்ன? ஃப்ரீயாக அவங்க தேவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுங்க? பலி செலுத்துறது. எதையும் எதிர்பார்க்காம, தேவன் எனக்கு கிரீடம் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காம தானாக வந்து என்ன பண்ணுறதுன்னா பலி செலுத்துறது. அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த பயத்தின் ஆவி வரும்போது அங்கே விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னா கீழ்ப்படிதலை என்ன பண்ண மாட்டோம்? காமிக்க மாட்டோம். ஏன்னா அடுத்து சாத்தானுடைய அடுத்த டார்கெட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுக்கு நம்ம படிக்கிறத என்ன பண்ணணுங்க? கட் பண்ணணும். சரி, ஓகே, அடுத்து என்ன நடக்கும்? நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லைன்னு அடுத்து என்ன நடக்கும்? இப்போ நம்ம கலாத்தியர், நம்ம ஆவியினுடைய கனிகள் எங்கே படிக்கிறோம் இல்லைங்களா? அதுலேயே 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, வசனம் 22 படிக்கலாம் சிஸ்டர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு மேலேயே நம்ம படிச்சு பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 22க்கு மேலேயே படிங்க சிஸ்டர். மாம்சத்தின் கிரியைகள், மாமிசத்தின் 19ஆம் வசனம். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். இது எல்லாம் எதுக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்கு விரோதமா இருக்குங்க? அதாவது பரிசுத்த ஆவிக்கு இது எல்லாம் என்னவா இருக்குன்னா விரோதமா இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவி கட்டாகும் போது இதெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொன்றா என்ன ஆயிட்டு இருக்குங்க? உள்ள வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற சகோதரர் எழுதுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, புறங்கூறுதலினுடைய ஆவி வரும். இது இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட என்ன இருக்கு, என்ன எதில் கம்மி ஆகிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிட்டோங்கிறது தான் அர்த்தம் இல்லைங்களா? அப்போ படிச்சிடலாம். அந்த 5th வால்யூமில் 336வது பக்கத்தில் உள்ளது படிச்சிருங்க சிஸ்டர். தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறவர்கள், மற்றவர்களையும் வஞ்சனையாக நிதானிப்பார்கள், தங்கள் சொந்த வியத்தினையே சரியாக செய்ய தெரியாதவர்கள், அண்டை அயலார் விஷயங்களில் அழைக்காமல் நுழைந்து புறங்கூறி திரிபவர்கள், தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டவர்களாவார்கள். தெளிந்த சிந்தனை
இதுவே அவர்கள் புத்தியற்றவர்கள் என்பதை காட்டும் அளவுகோல். அப்போ நம்ம பார்க்குறோம், தெளிந்த சிந்தனை இல்லாதவர்கள் என்பதற்கு இந்த ஒரு சாட்சியம் போதாதா? ஆவியின் சாட்சியம்ங்கிறது வேற, ஆவியினுடைய கனிகள் இல்லாத சாட்சியம்ங்கிறது வேற. அப்போ இந்த புறங்கூறுதல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே ஆவி குறைய 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 இது என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். இதையே ஒரு ஒர்க்காக எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, நிறைய என்ன பண்ணிடுவாங்க, இதையே ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா? சரி, இந்த புறம் கூறுறது யாருடைய ஆவி? அதை எப்படி நம்ம சொல்கிறோம்? சாத்தான் நீங்கள் புறம் கூறி நம்ம பார்த்துருக்கோமா? எப்படி நம்ம எடுத்த எடுப்புக்கெல்லாம் யார் மேலே பழிய போட்டுறது? அது உண்மைதான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல தேவனை பற்றி புறம் கூறினது யாரும் தெரியுங்களா? சாத்தான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள்கிட்ட உங்கள் தேவன் இப்படியெல்லாம் சொன்னாரா? இதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணிக்குவோம், நாமன்னு சொல்கிறத விட மன்னிக்கணும், சில நேரங்களில் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த அக்கா அப்படி சொன்னாங்களா, அந்த பிரதர் அப்படி பேச்சு வழக்கில் வருமா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, தெளிந்த புத்தி இல்லாத ஒரு அளவுகோல் இல்லைங்களா? அப்போ இதுவே அவர்கள் புத்தியற்றவர்கள் என்பதை காட்டும் ஓர் அளவுகோல் இல்லைங்களா? அப்போ இது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வசனம் படிக்கிறோம், படிச்சிருங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பாருங்க, மெய்சாட்சி சொல்கிறவன் உயிர்களை என்ன பண்றான், ரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரனோ என்ன பண்றான்னா பொய்களை ஊதுகிறான். புறங்கூறுதலுக்கு தேவை முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்க்குறோம், வஞ்சகமா இல்லை, பொய் தான் இல்லைங்களா? அதாவது புறங்கூறுறதுனா என்ன, ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறதுங்க, திரித்து கூறுற. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே பொய். அப்போது இது ஆவியினுடைய கனிகளினுடைய வளர்ச்சிக்கு ஆப்போசிட். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒருவேளை நம்ம இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தோம்னா நாம பரிசுத்த ஆவிக்குள்ள வளரலைங்கிறத பேதுரு என்ன பண்றாருன்னு நிரூபிக்கிறார். வசனம் படிங்க சிஸ்டர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இதை எப்போ நம்ம இந்த வசனம் படிப்போம்? புதிதாய் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல யாருக்கு சொல்லுவோம்? இது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், குழந்தைங்க என்ன பண்ணணும், வளரணும். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேதுரு நல்லா அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் படிச்சிங்கன்னா பேதுரு எங்கேயாவது அதில் ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு எழுதுறாருன்னா இல்லை, சிதறி போன சபைகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் நீங்கள் முதல்ல ஒழிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சபை என்ன ஆயிரும், ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு வரும். கரெக்டுங்களா? இது எங்கேயாவது புதிதாய் பிறந்த அந்த குழந்தைகளுக்காக எழுதினாருங்கிறதுலாம் அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க, இல்லை, சிதறிப்போன சபைகளுக்கு தான் அவர் அங்கே எழுதுறாரு. சொல்லிட்டு இதை என்னைக்கு நீங்கள் விடுறீங்களோ, என்னைக்கு நீங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் விடுறீங்களோ, விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை. நீங்கள் விட்டுருங்க, சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிக்கும் போது தான் உங்களில் என்ன வளரலன்னு சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வளரும், அந்த ஆவியினுடைய விஷயங்கள் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா வளர ஆரம்பிக்கும். ஒருவேளை நான் நிதானிச்சு பார்க்கலாம், இது நமக்குள்ளே இருக்குதுன்னு வைங்க, நம்ம இன்னும் என்ன பண்ணவே இல்லை, இன்னும் ஃபவுண்டேஷனே என்ன பண்ணல, போடலை இல்லைங்களா? ஆனால் நம்ம எல்லாரும் நிறைய தியாகங்களை பண்ணிட்டு இல்லைன்னமோ பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கோம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதாரம் எங்கே, இப்போ நம்ம எதில் இருக்கோம், எதில் இப்போ நிலைச்சு நின்றுக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கே ஒரு கேள்விக்குறி ஆகிற அளவுக்கு இப்போது அந்த பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட எப்படி இருக்குது நிதானிச்சு பார்க்கும்போது இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த கடினமான ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்போ அப்படியே மத்தியில் அந்த விஷயத்தை பொருத்தி பாருங்கள், இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத விஷயத்தை பொருத்தி பாருங்கள். உங்களை நான் அறியே இல்லைங்களா? இந்த ஆவி வந்துருச்சு, இதுக்கப்புறம் வேற என்ன ஆவி வரும்? நிறைய அங்கே ஆவியை பற்றி எழுதுறாரு பிரதர், சுவிசேஷத்தின் ஆவி, அதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் 5வது வால்யூம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க இல்லைங்களா? அப்போ அதில் இன்னும் எழுதும்போது நம்ம முக்கியமானது மட்டும் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா பெருமையின் ஆவி. நமக்கெல்லாம் பெருமை வருமா வராதுங்களா? என்னையும் சேர்த்துக்குங்க, நமக்குன்னு தான் சொல்லியிருக்கேன், வருமா வராதா?
வரக்கூடாது, அது உண்மைதான், வரக்கூடாது. வருமா வராதுன்னு தான் கேட்குறேன். வரும் இல்லைங்களா? வந்துச்சுன்னா நம்ம இது படிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு வராதுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, படிச்சுங்க சிஸ்டர். இதுவே அவர்கள் முதலேருந்து படிச்சுட்டேன். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே மாம்சத்தின்படி அல்ல புதிய சிருஷ்டிக்கேற்ற தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதுமாக வெற்றி கொள்ள வேண்டிய பணி என்னவென்றால் தங்களை தாங்களே மகா உன்னதமாக பெருமையாக எண்ணிக்கொள்ளும் சுபாவத்தை ஜெயிக்க வேண்டும். இதுவே அவர்கள் பெறக்கூடிய தெளிந்த புத்தியுள்ள ஆவியாகும். இந்த கர்வமான குணத்தை சீர்திருத்த போதகரும் குருவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு உதவுகிறது. அப்போ ஒருத்தருக்கு, ஒரு புது சிஷ்டிக்கு வந்து அங்க பெருமையின் ஆவி வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் இந்த ஆவிக்கு மட்டும் என்ன பண்றது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா மன்னிக்கிறதே இல்லை. தேவன் எல்லா தவறுகளுக்குமே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மன்னிக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், தவறுறோம் இல்லைங்களா? யோவானில் வசனம் படிக்கிறோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிக்கும்போது, தேவனால் பிறந்த எவனும் என்ன பண்ணுறதில்ல, பாவம் செய்கிறதில்ல, பாவம் செய்கிறவனுக்காக பரிந்து பேசுகிறவர் அங்கே யார் இருக்கார் சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். இதைத்தான் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா திரள் கூட்டம் பண்ண மாட்டாங்க, சபை பண்ணுவாங்க. சபை பண்ணிட்டு அடுத்த கணமே ஓடி போய் யார்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்கன்னா தேவன்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க இல்லைங்களா? தைரியமாய் கிருபாசன தண்டைய அவங்க போய் அந்த இரக்கத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா இரக்கத்தை பெற்றுக்கொண்டுருவாங்க. ஆனால் திரள் கூட்டம் அப்படி என்ன பண்ண மாட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். பெருமை அவங்களுக்கு வரக்கூடாது. வந்துருச்சுன்னா தேவன் என்ன பண்ணுறதில்ல, அவங்கள தேவனுக்கு அது விரோதமான ஆவிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் என்ன பண்றாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி? ஒற்றை கொற்றை மோதி பார்க்கலாம், அப்படியா? அந்த எதிர்த்து நிற்கிறதா? அந்த மாதிரி முடியவே முடியாது. தேவனுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியுமா? அது கிடையாது. எப்படி எதிர்க்கிறார் தேவன்? எப்படி எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சிந்தைக்கிரியை இப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாக்கோபுல நம்ம படிப்போம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இல்லையா? நமக்குள்ள ஞானம் இருக்கா, புத்தி இருக்குங்களா? நமக்கு சரி, நமக்கு உலகத்துல எத்தனை அறிவு, உலகத்துல உள்ள எல்லா மனிதருக்கும் எத்தனை அறிவு நம்ம பார்க்குறோம்? 6 அறிவு. ஆனா உலக மனிதர் எல்லாத்துக்கும் எத்தனை அறிவு தெரியுங்களா? 5 அறிவு. யார் ஒருவர் தேவனுடைய ஆழம் அகலம் ரகசியங்களை அறிஞ்சு பார்க்கறதுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காங்களோ, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ இவைகளை என்ன பண்றதில்ல, ஆராய்ந்து அறிகிறது இல்லை இல்லைங்களா? ஆவிக்கேற்ற என்ன பண்றான், ஆவிக்கேற்ற மனுஷன் என்ன பண்றான், எல்லாத்தையும் ஆவிக்குரிய வகையில நிதானிச்சு பார்க்கறான்னா, நீங்க ஒரு பைபிள் எடுத்துக்கொண்டு உங்க ஸ்கூல்ல உள்ள ஒரு டீச்சர்கிட்ட கொடுங்க, சும்மா அவங்க ஆள் அகல ரகசியம்லாம் பார்க்க வேணாம், ஒரு 2 அதிகாரம் படிங்கம்மா அப்படின்னா படிச்சிட முடியுமா? ஏன் முடிகிறது இல்லை? ஏன் முடிகிறது இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா படிக்க முடியாது. ஏன்? பைபிள் படிக்கிறது கூட தேவன் ஒரு ஞானத்தையும் ஒரு ஆவியும் நமக்கு கொடுத்தாலே ஒழிய நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, முடியாது இல்லையா? அப்போ நம்ம பார்க்குற தேவன் எதில் எதிர்த்து நிற்கிறாரு முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்த்து நிற்கிறாருன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் நமக்கு கொடுக்கறது எல்லாமே ஞானம். ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா 6th வால்யூமில் நம்மளுடைய மூத்த சகோதரர் எழுதும்போது, அழைப்பு அப்படிங்கிற ஒரு புது சிஷ்யனுடைய அழைப்பில் எழுதும்போது அவங்க எழுதுறாங்க, இந்த புது சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் எத்தனாவது அறிவு தெரியுங்களா? 6 அறிவு. மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தல், தொடுதல், நுகர்தல், ருசித்தல் 5 அறிவு மட்டும்தான். ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு 6 அறிவு இல்லைன்னு நம்ம சொன்னோம், நம்மளை என்ன சொல்லுவாங்க? ஆனால் உண்மையை எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அழைப்புக்குள்ளே வந்து யார் ஒரு தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எத்தனாவது அறிவுனா 6வது அறிவு. அந்த 6வது அறிவும் தேவனுடைய திட்டங்கள் ரகசியங்கள் அறிந்து கொள்றதுக்கு தான். அப்போ முதல்ல தேவன் எதை கட் பண்ணுறாங்க, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பாடம் எடுத்தாலும் யாருக்கு புரியாது, நமக்கு புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா, நீயே பெருமையாக இருக்க, உனக்கு ஏன் பண்ண ஞானத்தை தரணும் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிடுவார், கட் பண்ணிடுவார் இல்லைங்களா? நல்லா கவனித்து பார்த்தோம்னா, எப்போ எல்லாம் ஏன் தேவன் வந்து பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்கன்னா யாரை எப்படி எடுப்பீங்க? ஒரு கம்பெனிக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும், உங்களுக்கு கீழே உங்கள் நிர்வாகத்தை நடத்துறதுக்கு எப்படி ஆள் வேணும்? திறமையான ஆள். உண்மை அதுதானே. நம்ம சம்பளம் கொடுக்குறோம், ஒரு திறமையான ஆளை வேலைக்கு எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எப்படிப்பட்ட திறமையான ஆள் வேணும்னு நினைப்பீங்க? அப்போ யாரோ ஒரு சவுண்டு வருது, நம்மளோட கொஞ்சம் கம்மியாக. அது உண்மைதான். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஏன் நம்ம ஒரு ஆள் எடுக்கும்போது அந்த மாதிரி எடுக்கிறோமே, ஆனால் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது தேவன் எப்படி எடுக்கிறான்? சில பைபிள் படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 30ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு மேல உள்ளதை படிச்சிருங்க. 29 நினைக்கிறேன். 29ஆம் வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 28 படிங்க சிஸ்டர். 28ஆம் வசனம். மாம்சம் திரும்பி உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ நம்மளுடைய அழைப்பை தேவன் எப்படி பார்க்கறாருன்னா, எப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒன்றுக்கும் உதவாது. ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நம்மளாம் வந்து உலகத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா? நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் இப்போ நமக்கு ஏதாவது கேள்வி வரணும் இல்லையா? நாமளே ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கும்போது, நம்ம கம்பெனிக்கு நல்ல ஆளுங்களை தேர்ந்தெடுக்கும் போது தேவன் ஏன் இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? இல்லாதவங்களை இப்போ தெரிஞ்ச நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பர்சனை எடுத்தா தேவனுக்கு இந்த விஷயம் எளிதாக இருக்குமா இருக்காதா? அதான உண்மையும் கூட. ஒரு நல்ல அறிவாளியை எடுத்துட்டோம்னா இல்லைங்களா, அறிவாளியை தேவனை வந்து ஒரு அழைப்புகள் எடுக்கிறாருன்னா சீக்கிரமாகவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பாயிண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணி கரெக்டாக இல்லைங்களா? ஏன் அப்படி பண்ணுறதில்ல தேவன்? என்ன சார்? தேவனுடைய மகிமை அது உண்மை, தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆனால் எந்த வகையில் வெளிப்படும் சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூமியில் இருக்கும்போது தேவன் ஏன் வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவங்களை ஏன் தேர்ந்தெடுக்கலை, மேன்மையானவர்களை ஏன் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குங்கிறது நம்ம மூத்த சகோதரர் எழுதுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்றுமே இல்லாதவங்களை தெரிந்து கொண்டு அவங்க தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாளைக்கு அவங்க வந்து அந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது மேன்மையானவர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? இல்லை மேன்மையானவர்களை ஏன் ஒருவேளை தெரிந்து கொண்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மேன்மையானவர்கள் திட்டம் வந்து தேவனுடையது தான், ஆனால் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒர்க் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அதனால தான் மோசையிட்ட சொல்லும்போது கூட, நீங்கள் நிற்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? பரிசுத்த இடம். உங்கள் பாதரட்சியை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கழட்டி போடுங்க. ஒருவேளை பாதரட்சியோடு ஒருத்தவங்களோட நிலத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த இடம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? பாதரட்சை போட்டிருக்கிறவருக்கு சொந்தம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னுடைய திட்டத்தில் ஊழியக்காரன் தான், அதனால் நீ என்ன பண்ணிடு, பாதரட்சியை கழட்டி போட்டுரு. இதே மாதிரி தான் பார்த்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மேன்மையானவர்களை தெரிந்து கொண்டா நாளைக்கு தேவனுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேன்மை பாராட்டுவாங்க. இதை அவமாக்கணும். அதனால இழிவானவர்களை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தெரிந்து கொண்டார். இப்போ அவங்களுக்கு என்ன கேள்வி வரும், இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வைங்க. நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் அப்படி வச்சுக்கலாம். நம்ம டீச்சர் வந்து ராஜ்யத்தில் அவங்க வீட்டிலேருந்து வராங்க, நம்ம சபையை அங்கே இருக்கோம். அந்த டீச்சர் எனக்கு என்ன தெரியும், நீ நம்ம கிளாஸில் என்னவா இருந்த, ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் தானே, இப்போ எப்படி இப்படி இருக்கார் அப்படின்னா, இவரை அங்கே கொண்டு வச்சது எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறத நாளைக்கு மேன்மையானவர்கள் தெரிந்துக்கிறனுங்கிறதுக்காகத்தான் தேவன் இழிவானவர்கள் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிஞ்சுக்கார். இது ஒரு பாயிண்ட். அதே நேரத்தில் தேவ தூதர்களுக்கும் ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாராம் தேவன், இவ்வளவு இடுக்கமான பூமியில் இடுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து இவங்க வந்து இப்படி இருக்காங்களேங்கிறத கண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மகிமை செலுத்துவாங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்காக தான் அங்கே சகோதரர் எழுதுறாரு 6th வால்யூமில். அற்பமானவைகளையும் இழிவானவைகளையும் தேவன் என்ன பண்ணிட்டாராம் தெரிஞ்சிருக்கார் இல்லைங்களா? இப்போ நமக்கு இந்த அழைப்பினுடைய மேன்மை இப்போ புரியுதுங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே எப்படி என்னன்னு நம்மளை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்றுமே இல்லைன்னு என்ன பண்ணணும்,
எண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை பெருமை வந்துச்சுன்னா தேவன் இம்மிடியட்டாக என்ன பண்ணிடுறாருன்னா ஞானத்தை ஸ்டாப் பண்ணிடுறாரு. சரி, ஒருத்தருக்கு ஞானம் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அடுத்து? புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தருடைய சிந்தைக்கு எது முக்கியம்? அறிவு முக்கியம் இல்லையா? அறிவு இல்லைன்னா என்ன ஆகும் அந்த மனிதனோட நிலைமை? ஏதோ சொல்கிறீங்க, சீக்கிரம் பாடம் முடிக்க சொல்கிறீங்களா? முடிச்சிடுறேன். என்ன தன்னை ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம்னா அவனுடைய சிந்தையில் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் தேவன் ஞானத்தை தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கட்டாயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதனுக்கு அறிவு கட்டாயிடுச்சுன்னா அந்த மனிதன் எப்படி இருப்பான்? என்ன செய்கிறாங்கிறது அவனுக்கே தெரியாது. அப்போ ஆல்மோஸ்ட் அவன் அந்த மனிதன் என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதைத்தான் அங்கே சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. வசனம் அது படிச்சிடலாம் சிஸ்டர். ஆணவம், பயம், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதல் ஆகிய குணங்களே மன குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பெருமை தான் ஆணவங்கிறது. என்னன்னா அந்த பெருமை அது வந்துச்சுன்னா, அந்த ஆணவம் பயம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா தன்னைத்தானே என்ன பண்றதுங்க? ஏமாத்தி கொள்ளுதல் ஆகிய குணங்களே என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தோம்னா மனக்குழப்பத்துக்கு என்ன ஆயிருமா? காரணம் ஆயிரும் இல்லைங்களா? அதாவது மனக்குழப்பம்னா என்ன சொல்றதுங்க? மைண்ட் என்னங்க? மைண்ட் என்னவா இல்லை, சரியா இல்லை, எல்லாருக்கும் ஒர்க் பண்ற மாதிரி என்ன பண்ணலன்னா ஒரே குழப்பமா இருக்கும் இல்லைங்களா? அவங்க என்ன சில நேரங்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மற்றவங்களும் என்ன பண்ணிடுவாங்க? குழப்பிடுவாங்க. அவங்களும் குழம்பி போயிடுவாங்க, மற்றவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா குழப்பிடுவாங்க இல்லைங்களா? இதை நீங்க எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, நேர ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணிடுங்க, போயிருங்க. பெருமை ஒருவேளை ஒருத்தருக்கு இருக்கு, எனக்கு இருக்குன்னா நான் நேரம் எங்கே போகணும் தெரியுங்களா? நேரம் எங்கே போகணுமா? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி படிச்சுங்க சார். அந்த பைத்தியக்கார விடுதியில் இருக்கிற பெரும்பான்மையோர் இப்படிப்பட்ட மன கட்டுப்பாடு இல்லாததினால் அவர்களை கண்டவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தும் நிலைக்கு ஆளாகின்றனர். ஆக்சுவலி நம்மளும் அப்படி இதை படிச்சுட்டு கொஞ்சம் அனலைஸ்லாம் பண்ணி பார்த்தோம். அதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லாம் பெரும்பான்மையாக என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களை என்ன பண்ணுறதுங்க, உட்கார் அப்படி என்ன பண்ணுறது, குச்சி எடுத்துட்டு அந்த மாதிரி இல்லைங்களா? அப்புறம் நான் தான் ராஜா, நீங்கள்லாம் என்னுடைய படை வீரர்கள், சோல்ஜர், உட்காருங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்களாம். இப்போ பிரதர் அதை தான் எழுதியிருக்காரு. எப்படி எழுதுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பைத்தியக்கார விடுதிக்கு போனோம்னா பெரும்பான்மையான பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தவங்களை என்ன பண்ணுவாங்க, அடக்குமுறை பண்ணுறது. ஆக்சுவலி பெருமை உள்ளவங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கும், நான் சொல்கிறது தான் யார் என்ன பண்ணணும், சரி, கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அவங்க எங்கே போகணும் அப்படிங்கிற சகோதரர் அவர் கொடுக்குறாருன்னா, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணிடுங்க, ஒரு அரை மணி நேரம் பார்த்தாச்சுன்னா என்ன தோணிடும், தங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மீதி இருப்பவர்களில் பெரும்பாலானோர் பிசாசின் வஞ்சக ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். நாம் பைத்தியக்கார விடுதியில் நுழையும் போது சிலர் தங்களை ராஜாக்களாக பாவித்து கொண்டு ஒரு மரக்கிளையை செங்கோலாக வைத்துக்கொண்டு பேசுவதையும், இன்னும் சிலர் எந்த துறையில் பிரபலமாக வேண்டுமென எண்ணினார்களோ அந்த துறையில் மேதைகளாக பாவித்து கொண்டு பைத்தியக்காரத்தனமாக நடப்பதை காணலாம். அதற்கேற்ற வண்ணமாக தங்களை யாராவது தொட்டால் உடனே கோபித்துக் கொள்வர். சேம் ரியாக்ஷன் பாருங்க. பெருமை உள்ளவங்களை ஏதாவது நீங்கள் சொல்லணும், பிரதர் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இல்லைங்களா? எல்லாரும் சிரிக்கிறீங்க. அவள் பார்த்தோம்னா இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஆவி. ஆனால் சில நேரங்கள் நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வந்துடுது. அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது தெரியுங்களா, நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பரிசுத்த ஆவி. அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற ஆவிகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, இடம் கொடுக்க முடியாது. ஆனால் அதிகமான நேரங்களில் நமக்கு வரக்கூடிய ஆவியை என்ன ஆவின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெருமையினுடைய ஆவி. அப்போல்லாம் வரும்போது நம்ம என்ன நிதானிச்சுக்கலாம்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிதானிச்சுக்கலாம். அதை பார்க்குற உடனே கோபித்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் தங்களை இழிவாக நடத்துவதாக என்ன பண்ணுவாங்கன்னா கோபித்து கொள்வாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து படிங்க. சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையார்
தங்களுடைய கர்த்தர் மூலமாகவும் அவருடைய திருவசனங்கள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியை, அதாவது தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த தெளிவான சிந்தனை என்பது பிதாவின் சிந்தையே. எந்த அளவுக்கு தங்களுக்கு கிடைத்த பரிசுத்த ஆவியின் சலுகை உரிமையை சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு பயன்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு தங்களின் இயல்பான சுபாவத்தையும் உள்ளம் உடல் ரீதியான சுபாவத்தினாலும் நம்மை கவிழ்த்து போடுகிற அளவுக்கு உண்டாகும் தொல்லைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மை இவ்வாறு வழி நடத்துகிறது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். தெளிந்த புத்தியுள்ள சிந்தை வந்துருச்சுன்னா நம்மளுடைய உள்ளம் யாருடைய உள்ளம் மாதிரி ஆயிரும் சொல்லி பார்த்தோம்னா, யாருடைய உள்ளம் மாதிரி ஆயிருங்களா? தேவனுடைய உள்ளத்தை போல. சரி, தேவனுடைய உள்ளத்தை போல இங்கே நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய கிரிகள் எப்படி இருக்கு? இதுதான் பிரதர் அமைதியாக இருக்கும். எப்படி இருக்கும்? தேவனுடைய உள்ளம் நம்மளுடைய உள்ளமாக மாறிடுச்சுன்னா பார்க்குற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்போம் தெரியுங்களா? தேவன் பார்க்குற விதமாக பார்ப்போம். ஒருவேளை அவங்கள்ட்ட பலகீனம் இருந்தா அப்பையும் எப்படி தான் பார்ப்போம். சின்ன சின்ன பலகீனங்கள் இருந்தா தேவன் பார்க்குற மாதிரி பார்ப்போம். ஒருவேளை ரொம்ப பெரிய பலகீனங்கள் இருந்தால் எப்படி பார்ப்போம்? யார் பார்க்குற மாதிரி? நீதியை முன் வச்சு என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். எப்போ அன்பு தேவையோ அன்பை முன் வச்சு என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். எப்போ நீதி தேவையோ நீதியை முன் வச்சு என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். இல்லைங்களா? அப்போ நம்ம கவனித்து பார்த்தோம்னா தேவனுடைய ஆவி தான் யாருடைய இருதயத்தில் வாசம் பண்ணணும்னா நம்மளுடைய இருதயத்தில். தேவனுடைய ஆவியில் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவாங்க. அப்படின்னா தேவனுடைய இருதயத்தில் விக்கிரக ஆராதனை இருக்குமா? விக்கிரக ஆராதனை இருக்குமா? தேவனுடைய இருதயத்தில் கள்ளங்கப்படம் இருக்குமா? தேவனுடைய இருதயத்தில் மற்றவங்களை மன்னிக்காத குணம் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ நம்ம பார்க்குறோம், ஆவியினுடைய கனிகள் வளரணும்னா முதல்ல நம்மளுடைய உள்ளம் யாருடைய உள்ளமாக மாறணும், அல்லது தெளிந்த புத்தி உள்ள ஆவியில் நிறையப்படணும்னா நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணணும்னா நிறையப்படணும். இல்லைங்களா? ஒருவேளை நம்ம அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே பவுல் அவங்க எழுதுறாங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. பாருங்க, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரா? இல்லைங்களா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய இப்போ அட் ப்ரெசண்ட் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நினச்சி பார்க்கணும். நம்ம ஆவியில் தான் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஒரு வாழ்க்கையை ஆவியினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய ஆவியினுடைய நிலைமை என்னங்கிறத நம்மளே என்ன பண்ணணும்? நிதானித்து பார்த்துட்டோம்னா நீங்கள் எதில் முடிக்க போகிறீங்க? ஆவியில் ஆரம்பித்து ஆவியிலேயே முடிக்க போகிறீங்களா? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அப்படி அந்த இதில் பண்ண போகிறோமா, இல்லை திரள் கூட்டம் அல்லது 2ஆம் மரணம் அப்படிங்கிற விஷயத்தில் முடிக்க போகிறோமா அப்படிங்கிறத யார் இது பண்ணி பார்க்கணும்னா நாம் பார்க்கணும். இல்லைங்களா? நம்மளை ரூபவதியே அப்படின்னு சொல்கிறதும் யாருடைய கையில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதும் யாருடைய கையில் தான் இருக்குது? நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிலைப்பாடு நம்ம மத்தியில் இருக்கணும். ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட பைத்தின் ஆவி, கீழ்ப்படியாமை காட்டக்கூடிய விஷயம், பெருமை, புறங்கூறுதல், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை தேவ வசனங்களில் என்ன பண்ணணுங்க? சரி பண்ணி மீண்டுமாக அந்த தெளிந்த புத்திக்குள்ளே நிறைய பண்ண வேண்டும். அப்படிங்கிறதோடு என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கிறோம். பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஆமாம். இந்த தேவ செய்தியை பகிர்ந்தளித்த சகோதரர்